அயலக தமிழர் தின விழாவில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் கௌரவிப்பு. திமுக அரசு தமிழினத்திற்கான அரசு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜயிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை. அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் முன்வைப்பதாக தகவல். ₹1,90,00,000 மதிப்புள்ள டபுள் டெக்கர் பேருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பரிசாக அளித்த அமெரிக்க வாழ் தமிழர்கள். தந்த அன்பு பரிசினை 2 அடுக்கு பேருந்தின் இயக்கத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு இந்த பேருந்து இயக்கப்பட உள்ளது. தமிழ் வாழ்க என பொறிக்கப்பட்டு இந்த பேருந்து இயங்க உள்ளது. பகுத்தறிவு தன்மையுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும் என்ற தந்தை பெரியாரின் பகுத்தறிவு. தங்கம் விலை சவரனுக்கு ₹1,760 அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ₹1,04,960 விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் புதிய உச்சத்தை எட்டியது. கிராமுக்கு ₹12 உயர்ந்து ₹287 விற்பனை. ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு. விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தகவல். PSLV C-62 ராக்கெட் இலக்கை அடையவில்லை என இஸ்ரோ அறிவிப்பு. 16 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் செலுத்தப்பட்ட ராக்கெட் பாதை மாறியது. அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 3வது நாளாக நேர்காணல். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆலோசனை. கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி வர்த்தக ரீதியில் பயன்படுத்த தடை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டால் 100% வெற்றி பெறுவேன். அதிமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணலில் பங்கேற்ற பின் நடிகை கௌதமி நம்பிக்கை. அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேர் பாமகவில் இருந்து நீக்கம். ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்காததால் ராமதாஸ் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய பண்டிகை கோலாகலம். நடனமாடியபடி தேயிலம் தோட்டம் வழியாக ஊர்வலம். ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணை நீரில் குவியலாக வெளியேறும் வெண்நுரை. நீரில் ரசாயனம் கலந்து கொள்ளதாக விவசாயிகள் வேதனை. உதகையில் தேசிய அளவிலான பைக் ரேஸ் போட்டிகள். சேற்றில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி இளைஞர்கள் சாகசம். கடலூர் அருகே போதையில் மனிதக்கறி கேட்டு ஹோட்டலில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள். படுகாயமடைந்த ஹோட்டல் ஊழியருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. மதுரை மாவட்டம் மேலூரில் தைப்பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற கால்நடை சந்தை. ₹2 கோடி மேல் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடி வெட்டி கொலை.
பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த தோழியை பார்க்கச் சென்றபோது சம்பவம். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொதுமக்களே தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் விமர்சனம். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் நீராட 2வது நாளாக தடை. சபரிமலைக்கு தலைச்சுமையாக கொண்டு செல்லப்படும் திருவாபரண பெட்டிகள் ஊர்வலம் தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜையின் போது ஐயப்பனுக்கு அணிவிக்க ஏற்பாடு. தன்னை வெனிசுலாவின் செயல் அதிபர் என அறிவித்துக் கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவால் சர்ச்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.